சராசரி மனிதனின் மனதிலிருந்து பல வகையான கேள்விகளும் சந்தேகங்களும் எழுகிறது. அதற்கான பதில் இது. பொதுவாக இந்த கேள்வி எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கும். கடவுள்னா என்ன? எதுக்கு இப்படி மனிதர்களை கஷ்டப்படுத்துது? இந்த சக்தி நம்மளை படைச்சிட்டு எதுக்கு இந்த கர்மாவை உருவாக்குச்சு? இந்த கர்மாவை கரைக்கிறதுக்கு நான் ஒரு பயிற்சி பண்ணணுமா? இல்லை இந்த மாதிரி வழிபடணும், பரிகாரம் பண்ணணும், இந்த இப்படியான ஒரு முரண்பாடு நிறைந்த இந்த சமுதாயத்தையோ இந்த உலகத்தையோ இந்த சக்தி படைச்சி ஏன் நம்மளையெல்லாம் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. அதிபுத்திசாலித்தனமான கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் எழுது. அந்த கேள்விக்கு பதில் அவங்ககிட்டயே தான் இருக்குது. ஆனால் பதிலை தேடாமல் கேள்வி மட்டும் அங்கங்கே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடவுள் வழிபாடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை டீகோட் பண்ணி நீங்கள் ஆய்வு பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் நேரமும் பொறுமையும் இருக்காது. ஆனால் எல்லாத்துட்டையும் கேள்வி மட்டும் நம்ம கேட்டுட்ருப்போம். அப்படி கேட்ட ஒரு சிறுவனுடைய கேள்விக்கு ஒரு குரு பதில் சொல்லியிருக்காரு. 20 வயது கொண்ட சிறுவன் ஒரு பயிற்சி மேற்கொள்ளும்போது அந்த குருவிடம் கேள்வி கேட்கிறான். எதனால் இறைவா எங்களால் கடவுளை பார்க்க முடியல? ஏன் இப்படி கடுமையான தவமும் பயிற்சியும் பண்ணாதான் நான் கடவுளை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேள்வி கேட்குறான். அவர் சொல்கிறார் அதுக்கு பதில். அங்கே இருக்கிற ஒரு 3 கல் இருக்குது. ஒரு 10 கிலோ கல், 50 கிலோ கல், 100 கிலோ கல். அந்த 3 கல்லையும் ஒவ்வொரு கல்லாக தலை மேலே தூக்கி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிறுவன் ஃபஸ்ட்டு 10 கிலோ கல்லை தூக்கிட்டான். ரெண்டாவது 50 கிலோ கல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாதி தூரம் தூக்கிட்டான். 100 கிலோ இருக்கிற 3ஆவது கல்லை அவனால் தூக்க முடியல. அப்போ திரும்பி வந்துட்டான். என்னால் முடியல, சின்ன கல்லை என்னால் தூக்க முடிஞ்சிருச்சு, மீடியமான வெயிட்டாக இருக்கிற கல்லை கொஞ்சம் தான் தூக்குனேன், பெரிய 100 கிலோ இருக்கிற கல்லை என்னால் தூக்க முடியல அப்படின்னு. அப்போ குரு சொன்னார், இந்த 3ல் உன்னுடைய தகுதி எதுன்னு நீ புரிஞ்சுக்கிற அப்படின்னா 10 கிலோ கல்லை தூக்குறது தான். மீதி 50, 100 கிலோவுக்கு நீ இன்னும் தயாராகலை. இதுவே இன்னும் உனக்கு ஒரு 2 வருடம் தயாராக இந்த 50 கிலோ கல்லை தூக்குறதுக்கான பயிற்சி எடுத்துகிட்டு நீ தூக்கு அப்படின்னாரு. அவன் கடுமையான பயிற்சிலாம் பண்ணி அந்த கல்லை எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடலை அந்த கல்லை தூக்குறதுக்கு தகுந்த பலமாக மாற்றிட்டு அந்த கல்லை தூக்கிட்டான். 50 கிலோ கல்லை மேலே தூக்கிட்டான். இப்படி தான் 100 கிலோ கல்லை தூக்குறதுக்கும் இன்னும் ஒரு 5 வருடமோ இல்லை 3 வருடமோ பயிற்சி எடுத்தால் அந்த 100 கிலோ கல்லையும் அவனால் தூக்க முடிஞ்சிருக்கும். இப்போது திடீர்னு ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை உங்களால் ஈடுபடும்போது அதை ரிசீவ் பண்ணுற ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியும் மென்டல் கெப்பாசிட்டியும் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ அந்த குரு சொல்கிறாரு அவர்கிட்ட, அந்த பையன்கிட்ட, உன்னுடைய உடல் தகுதிக்கு எது சாத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அதை தான் உன்னால் பயன்படுத்த முடிகிறது. உன்னுடைய அறிவுக்கு எட்டாத கேள்விக்கு உன் மனம் எப்போது பக்குவப்படுகிறதோ அன்றுதான் பதில் வரும். உன் மனம் பக்குவப்படுவதற்காகவே இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த உன் எடைக்கு அப்பாற்பட்ட எடையை தூக்குவதற்கு உடலை எப்படி நீ பயிற்சி செய்து அதை நீ தூக்கி சாதித்தாயோ, கடவுள் யார் என்ற கேள்விக்கும் உன் மனதை பக்குவப்படுத்தினால்தான் அதற்கான பதில் உன்னிடம் வரும். இப்போ நான் கொடுப்பது பதிலாக இருந்தால் அந்த பதில் உனக்கு போதுமானதாக இருக்காது. உன் கேள்வி நிறைவு பெறாது. கேள்வி கேட்டு பதிலை பெறுவதை விட உன் கேள்விக்கு தீர்வை தேடி, விளக்கத்தை தேடி நீ பயணித்தால்தான் அந்த பதில் உனக்கானதாக இருக்குமே தவிர, பதிலை யாரிடமும் கேட்டு எதிர்பார்க்காதே. பதில் உன்னிடமே இருக்கிறது. அந்த பதிலை அடைவதற்கான மனதை பக்குவப்படுத்திக்கொள் என்று அவனுக்கு ஞான போதனையை கொடுத்தார். அந்த கணம் அந்த சிறுவன் தெளிவடைந்து அவனுக்கான பயணத்தை மேற்கொண்டான். இப்படி தாங்க நம்ம ஒவ்வொருத்தருமே அதிபுத்திசாலித்தனமாக கேள்விகள் மட்டுமே அங்கங்கே கேட்டு போகிறோம். எல்லா கேள்விக்குமே பதில் உங்கள்கிட்டயே இருக்குது. அந்த பதிலை அடையிறதுக்கான நிதானமும் பொறுமையும் இல்லை. நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்காகவும் கேலி பண்ணுறதுக்காக மட்டுமே நிறையா கேள்விகளையும் விமர்சனங்களையும், அடுத்தவங்களை அவமானப்படுத்துறதாகட்டும், இல்லை ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை இழிவாக நினைக்கிறது, தப்பாக பேசுகிறது, உதாசீனப்படுத்துறது, தனக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற மாதிரி தன்னை ஒரு மேதாவித்தனமாக ஒரு கேள்விகளோ நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அதிபுத்திசாலியாக நம்மளை எண்ணிக்கிறோம். எனக்கு பார்த்து எப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே கேள்விகளை தேடி கண்டுபிடிக்கிற அந்த திறமை ஒவ்வொரு மனிதன்ட்டையுமே இருக்குது. அந்த பதிலை நீங்கள் உங்களுக்குள்ளே தான் தேடி கண்டுபிடிச்சிக்கணுமே தவிர, இன்னொருத்தர் கேட்டிங்கன்னா பதில் கொடுத்து அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அப்போ கடவுள் யார் அப்படின்னா, நம்ம தான் கடவுளை பல வகையாக 1008 கடவுளை உருவத்தில் உருவாக்கி வச்சுருக்கிறோம். அப்படி உருவத்தில் உருவாக்கி வச்ச கடவுளை தான் நமக்கு சந்தேகப்படலாம். முருகனா, சிவனா, அல்லாவா, ஜீசஸா, புத்தரா, இப்படி பல மகான்களும் கடவுள்களும் எல்லாம் குழப்பி கடவுள் யாருன்னே தெரியாமல் மனித உருவத்தில் வந்தவங்களையும் நம்ம கடவுளாக தான் பார்த்துட்ருக்குறோம். அப்போ கடவுள் சக்திங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. மனித உருவம் கொண்டவங்க எல்லாருமே கடவுளும் கிடையாது.
அப்போ எல்லாருமே வந்து தனக்குள்ளே ஒன்று மனதை பண்படுத்தி ஒரு உன்னதத்தை உணர்ந்து அவங்க விடைபெற்று போயிருக்கிறாங்க. அந்த விடைபெற்றவங்களும் சில பேர் மகான்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கடவுளாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதை நீங்கள் வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வணங்கினாலும் பிரச்சனை இல்லை, வணங்கலினாலும் பிரச்சனை இல்லை. அது தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம். ஆனால் இங்கே நம்ம இது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தில் யார் உருவாக்குனா, எதுக்கு உருவாக்குனாங்கிற கேள்வி குழப்பம் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் உங்கள் மனதை பண்படுத்தி அந்த கேள்விக்கான பதிலை தேடி கண்டுபிடிச்சி விடையை பிடிக்கிறது தான் ஆன்மீகத்தோடைய நோக்கமே தவிர, இன்னொருத்தட்ட பதில் கேட்டிங்கன்னா 100% பதில் கிடைக்கும். ஆனாலும் உங்கள் மனம் நிறைவடையாது. பதில் உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அதுக்கான தீர்வே உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் கூட உங்கள் மனசு பக்குவப்படாமல், நிதானமாக இல்லாமல், உங்கள் மனம் தெளிவு இல்லாமல் நீங்கள் அந்த வரக்கூடிய பதிலை ஏற்றுக்க முடியாது. அந்த பதிலை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னாலே அதுக்கு உங்களுக்கு மனத்தெளிவு வேணும். அந்த மனத்தெளிவை கொடுப்பதும், உங்கள் மனதை பண்படுத்துவதும், உங்கள் மனதை செம்மையாக்குவதும் தான் இந்த பயிற்சியோட நோக்கம். அதுக்கு தான் பல மனிதர்கள் வழிகாட்டியாக செயல்பட்டுருக்கிறாங்க. அந்த வழிகாட்டியாக செயல்படும் போது அவங்க சொல்கிற கருத்துக்களையும் அவங்களுடைய உபதேச வார்த்தைகளையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க முயற்சி செய்யுங்க. ஒரு தகவலாக கேட்டீங்க அப்படின்னா ஒரு செய்தி மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அதை வந்து கவனித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யும்போது தான் அதுக்கான வழியும் வாய்ப்பும் உங்களுக்குள்ளே உருவாகும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே மனசு பக்குவம் வேணும். பயிற்சி எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, நம்ம உடம்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் பயிற்சி இருக்குது, மனதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் பயிற்சி இருக்குது. உடம்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலாம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று செய்யலாம், யோகா பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம். ஏதோ ஒரு உடல் சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபட்டோம்னா உடல் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ மனசை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான பயிற்சி என்ன அப்படின்னா, எதையுமே அசைக்காமல் இருக்கணும். நம்முடைய மனதோட எண்ணங்கள் வந்து அசையாமல் இருக்கணும். மனம் அசையாமல் இருந்ததுன்னா மனம் ஸ்ட்ராங் ஆகும். உடம்பு அசைஞ்சுது அப்படின்னா உடல் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் தயங்காமல், கூச்சப்படாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு, ஏதோ ஒரு தியான மையத்துக்கு, தியான அமைப்புக்கு, தியானத்தை பற்றி எங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு, உங்களுக்கு மனசுக்கு எந்த இடம் திருப்தியாக இருக்கோ அந்த இடத்துல முழு மனதோட உட்கார்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூர்ந்து கவனித்து அந்த பயிற்சியை வாங்கிட்டு முழு மனநிறைவோடு அந்த பயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்கள் மனமும் ஒரு நாள் பக்குவம் அடைந்து உள்ளத்தில் உண்மையான அந்த மெய்ப்பொருள் என்ற அந்த ஞானத்தை நீங்கள் அடைஞ்சு இறையுணர்வோடு உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து பரிபூரணமாக விடைபெற முடியும் இந்த வாழ்க்கையில். நன்றி.